வருமானமே வாழ்க்கையின் பிரதானம். அந்த வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தி கொடுக்க போகும் சனிவனுடைய வக்ரம். ஆமாங்க, இன்றைய இதில் சனிவனுடைய வக்ரத்தினுடைய பலங்களை தான் மேசராசியில பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் சிம்லாய் வித்மிகை கலகத்தாய் தீமிகை தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். மேசராசியில் பிறந்த நண்பர்களே, சனிவனுடைய வக்ரம். சனிவான் உங்களுக்கு மேசத்திற்கு 12ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு 7.5 சனியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், விரைய சனியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சனிவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் குருவான் வக்ரம் அடைஞ்சா நல்லது செய்ய முடியாது. அதே போல ஒரு அசுப கிரகமான சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கெடுதலை செய்ய முடியாது. அப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் மிக முக்கியமான முறையில தனம், அதாவது பண வரவுக்குண்டான தடை விலகுது, விரைய செலவுகள் குறையுது, வீண் வம்பு வழக்கு பிரச்சனை தீரும், மாமியார் வீட்டு பிரச்சனைகள் தீரும், தேவையில்லாத அலைச்சல்கள் முடிவுக்கு வரும். சரிங்களா? இனி அலைய தேவையில்லை. வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை பறிபோயிருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? ஸோ வெளிநாடு வேலை வாய்ப்பு முதல் உள்ளூர் வேலை வாய்ப்பு வரை நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் விரைய செலவு குறைஞ்சி கையிருப்பு உயருங்க. அதே போல வேலையில் ஒரு சம்பள உயர்வு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மறையும். எதிர்பார்த்த மாதிரி பதவி யோகங்கள் உண்டு. அதே போல பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும், மேலும் மிக முக்கியமா திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படுறதுக்கும், குடும்பத்துல வாரிசு கிடைக்கிறதுக்கும் இந்த சனி வக்ர காலகட்டம் சாதகமா இருக்கு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 138 நாட்கள் மேசராசிக்காரர்களுக்கு விரைய செலவுகளை வீண் அலைச்சலை குறைச்சி நல்லபடியான ஒரு சுபகாரியங்களை நடத்தி கொடுக்க போது, பணவரவை கொடுக்க போது, குடும்பத்துல புதுசா ஒரு உறவு கிடைக்கிறதுக்கும், வருமானத்தை தரக்கூடிய புதிய வேலையோ தொழில் அமைகிறதுக்கோ மேசராசிக்காரர்களுக்கு யோகம் இருக்குது. கண்டிப்பா வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமா நோய் சம்பந்தமான பிரச்சனைகளால் ஏற்பட்ட விரைய செலவுகள் இனி இல்லை. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட் 138 நாட்கள் கண்டிப்பா தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கணும். உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுங்க. அதே போல வயதான முதியவர்கள் தம்பதியர்களாக, அதாவது கணவனே இருக்கக்கூடியவங்ககிட்ட அமாவாசனைக்கோ அல்லது பௌர்ணமி தினமன்றோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதியோர் காப்பகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உணவு அல்லது உடைதான போன்ற விஷயங்களை செய்யுங்க. பெருமளவு அது நல்லதாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? தவறாம நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.